ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூலில் 3ஆம் பருவம் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். உலகெல்லாம் தமிழர்கள். பக்கம் எண் 7. படிப்பேன் எழுதுவேன். பாடல் நூல் பக்க எண் 95 இலங்கை என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து விடையளிக்க. 95ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்கதை படித்து நம்ம இங்கே விடையளிக்க போகிறோம். முதல் கேள்வி, ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோவில். விடை கோணேஸ்வரம் கோவில். இரண்டாவது கேள்வி, தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம். விடை தேயிலை தோட்ட வேலைக்காக. மூன்றாம் கேள்வி, தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ள ஒரு வெளிநாடு. விடை சிங்கப்பூர். நான்காம் கேள்வி, கோணேஸ்வரம் கோவிலின் சிறப்பு. விடை 1000 தூண்கள். ஐந்தாவது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இதில் தவறான விடை என்ன அப்படின்னா இலங்கை. அடுத்து 8வது பக்கம், சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாக உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக. இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அந்த படத்தோட பெயர் எழுத போகிறோம். முதல் படம் ஜொஹூர் பாலம். ரெண்டாவது படம் புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல். மூன்றாவது படம் சிங்கப்பூர் மாரியம்மன் கோவில். நான்காவது படம் கல்லாங் விமான நிலையம். கடைசி படம் செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். அடுத்து 9வது பக்கம், பணத்தாள்களை உற்று நோக்கி தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளை வட்டமிட்டு எழுதுக. இந்த கொடுத்துருக்க கட்டத்தில் என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா இந்தியா, இலங்கை, மொரீஷியஸ், சிங்கப்பூர். அதை எடுத்து கீழே எழுதணும். இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ். அடுத்து 10வது பக்கம், படிப்பேன் எழுதுவேன். பாடல் நூல் பக்க எண் 96 மலேசியா என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 96ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த கதையை படித்து நம்ம இங்கே பதில் எழுத போகிறோம். முதல் கேள்வி, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்டது? விடை 2000. இரண்டாம் கேள்வி, மலேசியா தமிழ்நாடு இடையிலான வணிக உறவை குறிக்கும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் பெயர். விடை லீஹோர். மூன்றாம் கேள்வி, மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை. விடை தைப்பூசம். நான்காம் கேள்வி, கெடா மாநிலம் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கடாரம். ஐந்தாம் கேள்வி, எண்ணிக்கை அடிப்படையில் மலேசியா நாட்டு மக்கள் தொகை குறித்த சரியான வரிசை எது? விடை மலாயர்கள், சீனர்கள், தமிழர்கள். பக்கம் எண் 11, நிலவரை படத்திலிருந்து நாணயங்களிலோ பயிற்சி மொழிகளிலோ அலுவலக மொழிகளிலோ தமிழை கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை இந்தியா, இலங்கை, மொரீஷியஸ், மலேசியா, சிங்கப்பூர். நாடுகளுக்கு உரிய சிறப்புகளை எடுத்து எழுதுக. மலேசியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் இருக்க சிறப்புகளை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு மலேசியாவில் என்னென்ன அப்படின்னா உலகத்தமிழ் மாநாடு, தைப்பூசம், 10 மலை முருகன் கோவில். மொரீஷியஸில் என்னென்ன அப்படின்னா அஞ்சல் அருங்காட்சியகம், மக்கள் தொகையில் 10 விழுக்காடு தமிழர்கள், போர்ட் லூயிஸ். அடுத்து, மணிகள் மற்றும் குச்சிகளை பயன்படுத்தி கப்பலை உருவாக்குக. மணி அப்படி இல்லைன்னா குச்சியை வச்சு ஒரு கப்பல் நீங்களாக உருவாக்கணும். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த பக்கம் 13, வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. முதல் கேள்வி, நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு. விடை
மொரீஷியஸ். இரண்டாம் கேள்வி, சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராபின்ஸ் என்பவரால் நவீனமயமாக்கப்பட்ட நாடு. விடை சிங்கப்பூர். மூன்றாம் கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த நாட்டில் தமிழ் மொழி ஒரு பயிற்று மொழியாக உள்ளது? விடை மலேசியா. நான்காம் கேள்வி, இலங்கையின் தலைநகரம். விடை கொழும்பு. ஐந்தாம் கேள்வி, ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோவில் எங்குள்ளது? விடை இலங்கை. ஆறாம் கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எந்த இரண்டு வெளிநாடுகளில் தமிழ் அலுவலக மொழியாக உள்ளது? விடை இலங்கை, சிங்கப்பூர். அடுத்த ரோமன், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கீழே கொடுத்துருக்க பத்தியை படித்து அதுக்கு கீழே கேட்டிருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க போகிறோம். பண்டைய காலத்தில் புதிய நாடுகளை கண்டறிவதற்கும் வணிகம் செய்வதற்கும் புதிய குடியேற்றங்களுக்காகவும் கடல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சங்ககால தமிழ் மக்கள் கிரேக்க, ரோம, எகிப்திய, அரேபிய நாடுகளுடனும் மலேசியா, கிழக்கிந்திய தீவுகளுடனும் ஈழம், சீன ஆகிய நாடுகளுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இந்திய, கிரேக்க நாடுகளுக்கிடையே அதிக வணிக தொடர்பு இருந்தது. ஆண்டொன்றுக்கு 100 கப்பல்கள் சென்று வந்தன என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். சங்ககால தமிழ் அரசர்கள் கடல் வணிகத்தில் புகழ் பெற்றிருந்தனர். இப்போது கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு நம்ம பதில் எழுத போகிறோம். ஏழாம் கேள்வி, பண்டைய காலங்களில் கடல் பயணங்கள் மேற்கொண்டதற்கான காரணமாக மேற்கண்ட பத்தியில் குறிப்பிடப்படாதது எது? விடை உணவுப் பொருள்களை சேகரித்தல். அடுத்த கேள்வி, இந்தியாவுடன் அதிக வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடு எது? விடை கிரேக்கம். அடுத்த கேள்வி, ஓர் ஆண்டில் எத்தனை கப்பல்கள் இந்தியா கிரேக்கம் இடையே சென்று வந்தன? விடை 100. 10வது கேள்வி, கடல் வணிகத்தில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்? விடை சங்ககால தமிழ் அரசர்கள். அடுத்து கீழே விடைத்தாள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 10 கேள்விக்கும் விடையளித்தோம்ல, அதில் ஆவா, ஆவா, ஈயா, ஈயா அப்படின்றத ஷேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து மாத தேர்வு பார்க்க போகிறோம். பயணத்திட்டத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே கொடுத்துருக்க பயணத்திட்டத்தை அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நம்ம படித்து கீழே கேட்டிருக்க கொஷினுக்கு விடையளிக்க போகிறோம். முதல் கேள்வி, மலேசியா நாட்டில் உள்ள சுற்றுலா தலம் எது? விடை 10 மலை முருகன் கோவில். இரண்டாம் கேள்வி, அஞ்சல் அருங்காட்சியகத்தை பார்வையிட எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும்? விடை மொரீஷியஸ். மூன்றாம் கேள்வி, இலங்கை நாட்டில் பார்வையிடப்படும் சிறப்புமிக்க கோவில் எது? விடை கோணேஸ்வரம் கோவில். நான்காம் கேள்வி, ஜொகூர் பாளையத்தை பார்க்க வேண்டுமெனில் செல்ல வேண்டிய நாடு எது? விடை சிங்கப்பூர். ஐந்தாம் கேள்வி, உனக்கு தெரிந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் வசிக்கும் வெளிநாடுகளின் பெயர்களை எழுதுக. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊர் பெயர்களை எழுதணும். இலங்கை, சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.